ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் பிராண்டட் ஐட்டம்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் பெரிய எக்ஸ்போ போட்டிருக்காங்க. லீ மெரிடியனில் 80% ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ எல்லாரும் என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆட் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கூட அது நீட் அண்ட் லுக்காக வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம இந்த மாதிரி குப்பை மாதிரி இருக்க ஐட்டமில் நம்ம எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? ஸோ 600 கொடுத்து ஒரு ஐட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட வந்து அது ஹேங்கரில் மாட்டி நீட்டாக வச்சுருந்தா தான் நமக்கு எடுக்கவே தோணும் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பை மாதிரி போட்டிருந்தாங்க. நம்மளே வந்து கை வச்சு எல்லாம் புல் பண்ணி இழுத்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இழுத்து பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரையும் வந்து மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ லீ மெரிடியனில் நடக்குது, ஓரளவுக்காவது டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம போனோம். ஸோ வந்து போனது வந்து ரொம்பவுமே வந்து வேஸ்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் கூட அந்த ஹாலில் வந்து உள்ளே இருக்கவே முடியல. ஸோ நிறையா பேர் வந்து ஒரு சண்டே மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்குற மக்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதுவுமே வந்துட்டு கம்மியாக இருந்ததா, சண்டே மார்க்கெட்டில் எல்லாருமே சீப்பாக இருக்கணும்னு தான் வாங்க போவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ எதுக்காக இந்த எக்ஸ்போ போட்டாங்க அப்படின்னே வந்து புரியல. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நிறையா பேர் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.